ரைட், ரே ஆப்டிக்ஸோட லெக்சர் 5ல நம்ம லென்ஸ் ஃபார்முலா 1/f equal to 1/v minus 1/u. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா 1/f equals to mu minus 1 1/r1 minus 1/r2. இங்கே தான் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் கவனமாக இருக்கிற வேண்டிய இடம் R1 R2ஓட சைனு ப்ளஸ் இந்த மியூவை கவனமாக பார்க்கணும். எங்கேருந்து எங்கே போகுது? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் யாருன்னா, அப்போ லென்ஸை வந்து லென்ஸ் மேடப் ஆஃப் கிளாஸ் ஏரில் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதே வாட்டரில் பிளேஸ் பண்ணியிருந்தோன்னா வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ். கிளிசரினில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிளிசரின் வித் ரெஸ்பெக்ட். இப்போ கிளிசரின்லாம் சம் இருக்கும், வேற ஒரு லிக்விட்ல வைப்பாங்க, ரைட்டா? ஸோ இந்த ஃபார்முலா நேற்று சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? அதே மாதிரி ஈக்குவல் கான்வெக்ஸோட ஃபோக்கல் லென்த், ஈக்குவல் கான்கேவோட ஃபோக்கல் லென்த் R/2 இன்ட்டு மியூ மைனஸ் 1 இப்படி இருந்ததுன்னா இது ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஈக்குவல் கான்வெக்ஸ், ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஈக்குவல் கான்வெக்ஸ். இதே மைனஸ் R/2 இன்ட்டு மியூ மைனஸ் 1 ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஈக்குவல் கான்கேவ். இந்த இடம் கான்வெக்ஸோட ஃபோக்கல் லென்த், இந்த இடம் கான்கேவோடது. உங்களுக்கு தெரியுமா, ஒருவேளை இது கிளாஸா இருந்தா R தான் F, டக்குன்னு டிக் பண்ணிட்டு போயிடலாம். ரேடியஸ் ஆஃப் லென்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர், ஃபோக்கல் லென்த் 20 சென்டிமீட்டர். என்ன மைனஸ்ல சொன்னா கான்கேவோடது, பிளஸ்ல சொன்னா கான்வெக்ஸோடது. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. சரி, பிளானோ எப்படி சார் சொல்றது? சுதந்திரா, குட் ஈவினிங் மேம். சரி, சகானா இல்லம்மா? Yes sir, good evening. குட் ஈவினிங் மேம். சகானா, சகானா CHA-வா? ஆமா சார். ரைட், கரெக்டா கூப்பிடுறேன். இதுக்கப்புறம் நான் அக்கா பேர் சொல்லியே கூட்டினு இருக்கோம். ஃபோக்கல் லென்த் ஆஃப் பிளானோ R/mu minus 1. ஃபோக்கல் லென்த் ஆஃப் பிளானோ R/mu minus 1 மைனஸ் போட்டா கான்கேவோடது, கான்வெக்ஸோடது பிளஸ் போட்டா. ஓகே, சரி, இதெல்லாம் நேற்று வரைக்கும் நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. இன்னும் இப்ப அடுத்த 10 நிமிஷம் ஒரு பிரமாதமான ப்ராப்ளம். கவனி, லென்ஸு கேர்ஃபுல்லா கவனி. யார் ஒருத்தவங்களுக்கு புரியலனாலும் திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பேன், உன்னை டார்ச்சர் பண்ணிடுவேன். அதனால ஒரே டைம்ல நல்லா கத்துக்கிறேன். ஏர்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன், கிளாஸ் ஏர்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்ப இதுக்கு எப்படி ஃபார்முலா எழுதணும்? ஃபோக்கல் லென்த் ஏர்ல, ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் மைனஸ் 1 1/r1 மைனஸ் 1/r2. இது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். லென்சஸ் பிளேஸ்ட் இன் லிக்விட், ஒரு வாட்டர்ல நான் இதை பிளேஸ் பண்றேன். இப்போதைக்கு அதை நான் லிக்விட்னு எடுத்துக்கிறேன். வாட்டரா இருந்தா வாட்டர், கிளிசரின் இருந்தா கிளிசரின், வேற ஏதாவது இருந்தா வேற ஏதாவது. லிக்விட்ல பிளேஸ் பண்றேன். ஃபோக்கல் லென்த் லிக்விட்ல எப்படி எழுதணும் யாரா சொல்லுங்க? ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் பேஸ், ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் எங்க இருந்து லைட் எங்க போகுது? Glass with respect to water. Glass with respect to water ஆ லிக்விட்? அது sorry, liquid. இப்போதைக்கு லிக்விட். மைனஸ் 1 1/r1 மைனஸ் 1/r2, அவ்வளவுதானே? அப்ப லிக்விட்ல ஏர்ல ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணு. ஸோ டிவைட் பண்ணும் பொழுது மேலே 1/, ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏர், கீழே 1/, ஃபோக்கல் லென்த் ஆஃப் லிக்விட். ரெண்டுத்துலேயும் 1/r1 மைனஸ் 1/r2 கேன்சல் ஆகிட்டு தானே? சேமாக இருக்கு. இங்கே ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் மைனஸ் 1 மேலே இருக்கு. கீழே ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லிக்விட் மைனஸ் 1. இது அப்படியே மேலே தலைகீழ போயிடுமா? ஃபோக்கல் லென்த் ஆஃப் லிக்விட் பை ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏர். நீங்கள் தேடி வந்தது ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் மைனஸ் 1, ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லிக்விட் மைனஸ் 1. இந்த இடம் தான் உங்களுக்கு அவ்வளோ தேவை. எவ்வளோ சம் தெரியுமா? உனக்கு புரிஞ்சிக்க முடியுதா? இங்க பாருங்க, லிக்விட் கீழே இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஃபோக்கல் லென்த்துக்கும் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப எஃப்எல் மேல இருந்தா மியூஜிஎல் கீழே இருக்கும். புரிஞ்சிக்க முடியுதா? பாருங்க, இப்படியே எழுதிடலாம்ல. இப்ப அது எல்லாத்தையும் மறந்துரு. இப்ப சொல்லு பார்க்க, ஃபோக்கல் லென்த் ஆஃப் லிக்விடுக்கும் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏருக்கும் ரேஷியோ வேணும். அப்போ ஏர் கீழே இருக்கு,
refractive index of glass with respect to air -1. liquid மேல இருக்கு, refractive index of glass with respect to liquid -1. சூப்பரா? இப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுல 3 விதமான சம் கேட்கிறாங்க. சரி, இது என்ன எப்படி சரி எழுதுறது? refractive index of glass with respect to air -1 by refractive index of glass by liquid. இப்படி தானே எழுத சொல்லி கொடுத்துருக்கேன். 1 μ2 எப்படி எழுதணும்? μ2 by μ1 எழுதணும்ல. அப்படின்னா என்ன மீனிங்? refractive index of second medium with respect to first. refractive index of second medium with respect to first. அப்படி தானே எழுதணும். இங்க -1 கத்துக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். ஓகே ரைட். refractive index of glass with respect to air -1 இது liquid. எல்லாரும் ஃபார்முலா பாத்தீங்களா? இங்க இருந்து நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஒருவேளை கிளாஸ் பெருசாவும் லிக்விடோட refractive index சின்னதாவும் இருந்தா என்ன சார் நடக்கும்? பா இது கேஸ் 1, இது கிளாஸ், லைக் இது வாட்டர் வச்சுக்கலாமா? ஏன்னா கிளாஸ் ஓடுது 3/2 1.5, வாட்டர் ஓடுது 4/3 1.33. அப்ப எப்படி எழுதணும்? இது focal length of liquid by focal length of air வேணும்னா glass with respect to air -1. இங்க மேல கிளாஸ், கீழே லிக்விட் -1. இதான் ஏற்கனவே சொல்லிருக்கோம் இல்லையா? கிளாஸ் பெருசா இருக்குல்ல, கிளாஸ் பெருசா இருக்கு, லிக்விட் சின்னதா இருக்குல்ல, கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் இதோட ஆன்சர் பாசிட்டிவ்ல வருமா நெகட்டிவ்ல வருமா? அப்ப நீங்களே சொல்லுங்க. பாசிட்டிவ். நல்லா சொன்னீங்க. இப்ப பாசிட்டிவ்ல வரும். அப்ப என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிறீங்க? கேர்ஃபுல்லா கவனிங்க எல்லாரும். focal length of liquid by focal length of air வந்து பாசிட்டிவ்ல வந்தா nature of lenses same. nature of lenses same. அப்படின்னா புரியல சார். nature of lenses sameனா கான்வெக்ஸோட வேலை என்ன? கான்வெக்ஸோட வேலை to converge. கான்கேவோட வேலை என்ன? to diverge. அவங்க வேலையை ஒழுங்கா செய்வாங்க. அப்ப refractive index of glass பெருசாவும் நீங்க எடுத்துக்கிட்ட லிக்விடோடது கம்மியாவும் இருந்தா அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த இடம் மட்டும்தான். கிளாஸோடது 3/2, லிக்விடோடது 4/3. அப்ப கிளாஸோட லென்ஸோட refractive index அதிகமா இருந்தா நேச்சர் ஆஃப் லென்ஸஸ் சேம். நேச்சர் ஆஃப் லென்ஸஸ் சேம்னா அவங்க வேலையை ஒழுங்கா பார்ப்பாங்க. கான்வெக்ஸ் டு கன்வர்ஜ், கான்கேவ் டு டைவர்ஜ். கேஸ் 1 முடிஞ்சிருச்சா? ஒருவேளை கேஸ் 2 பாருங்களேன். இது வழக்கம் போல லென்ஸ் மேடப் ஆஃப் கிளாஸ், ஏதோ ஒரு லிக்விட்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதோட refractive index ஆஃப் லிக்விட் μl, இது கிளாஸோடது μg. கண்டிஷன் μg கம்மியா இருக்கு, μl பெருசா இருக்கு. focal length of liquid by focal length of air என்னபா ஃபார்முலா? glass with respect to air -1, இங்க glass by liquid -1. நீங்க சொல்லுங்க, μl பெருசா இருக்கு, μl இந்த பக்கம் போனா ஆன்சர் பிளஸ்ஸா மைனஸா? μl பெருசா இருக்கு. பேசுங்க பா. μl பெருசா மைனஸ்ல வரும். அப்போ FL by FA வந்து நெகட்டிவ்ல வந்ததுனால, கேர்ஃபுல்லா கவனி, FL by FA நெகட்டிவ்ல வந்ததுனால நேச்சர் ஆஃப் லென்சஸ், பேசுங்க, இங்க வர பதிலே சொல்ல மாட்டீங்க. நேச்சர் ஆஃப் லென்சஸ் ரிவர்ஸ். நேச்சர் ஆஃப் லென்சஸ் ரிவர்ஸ். கரெக்டா? நேச்சர் ஆஃப் லென்சஸ் ரிவர்ஸ்னா என்ன சார் ஆகும்? அபி குட் ஈவினிங்.
கான்வெக்ஸ் Good evening, sir. ரைட். கான்வெக்ஸோட வேலை டு டைவர்ஜ் ஆயிடும், கான்கேவோட வேலை டு கன்வர்ஜ் ஆயிடும். அவங்க வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. கான்வெக்ஸ் டு டைவர்ஜ், கான்கேவ் டு கன்வர்ஜ் தப்பா வேலை செய்வாங்க. எப்ப நெகட்டிவா இருந்தா இதெல்லாமே சம்மு, எல்லாமே கொஷின். ஒன்னு போர்ட் சைட்ல 1 மார்க், இல்ல இந்த பக்கம் நம்பர்ஸ் கொடுத்து ப்ராப்ளம். ஐடியா அவ்வளவுதான். இங்க பாரு சார். அடுத்தது 2 பேரும் ஈக்குவலா இருந்தா, கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் யாரு, லிக்விட் வித் ரெஸ்பெக்ட் யாரு, ஈக்குவலா இருந்தா என்ன சார் ஆகும்? இங்க பாருங்க, refractive index ஆஃப் கிளாஸ் நீங்க ஏதோ ஒரு லிக்விட்ல பிளேஸ் பண்றீங்க. refractive index ஆஃப் லிக்விட் 2 பேரும் ஈக்குவலா இருந்தா, focal length ஆஃப் லிக்விட் பை focal length ஆஃப் ஏர். ஃபார்முலா நான் சொல்றேன், நீங்க செக் பண்ணிக்கிறீங்களா? கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் மைனஸ் 1. இங்க பாரு, இங்க ஏர் இருந்தா இங்க ஏர் இருக்கணும். இங்க கிளாஸ் பை லிக்விட். யோசிங்க, 2 பேரும் ஒருவேளை ஈக்குவலா இருந்தா டினாமினேட்டர் வேல்யூ என்ன ஆகும்? 0. எனிதிங் பை 0 என்ன ஆகும்? Infinity. அப்ப ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டினா என்ன மீனிங் தெரியுமா? பிளேன் மிரர் மாதிரி ஆக்ட் ஆகும். எங்கேயுமே கன்வர்ஜும் ஆகாது, டைவர்ஜும் ஆகாது, ரே நேரா போயிட்டே இருக்கும். இங்கேயுமே கன்வர்ஜும் ஆகாது, டைவர்ஜும் ஆகாது. இந்த 3மே திருப்பி மாத்தி கேட்டிருக்காங்க. நான் 3த்தையும் டேபிள் போட்டு உனக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துறேன். ஒருவேளை உங்க ஸ்கூல்ல நடத்தும் போது நீங்க அத்தனை பேரும் அங்க ஆன்சர்ஸ் ரொம்ப அழகா சொல்லணும். கவனி. எப்பவுமே ஃபார்முலா ஃபோக்கல் லென்த் ஆஃப் லிக்விட் பை ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏர். என்னடா ஃபார்முலா? கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் மைனஸ் 1, கிளாஸ் கீழே லிக்விட் மைனஸ் 1. 3 கேஸு. கேஸ் 1ல கிளாஸோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் பெருசா இருந்தா FL பை FA பாசிட்டிவ். நேச்சர் வந்து சேம். கான்வெக்ஸ் டு கன்வர்ஜ், கான்கேவ் டு டைவர்ஜ். கிளாஸ் லிக்விட், கிளாஸ் சின்னது, லிக்விட் பெருசு. FL by FA நெகட்டிவ். நேச்சர் ஆஃப் லென்சஸ் ரிவர்ஸ். தப்பா வேலை செய்யும். கான்வெக்ஸ் டு டைவர்ஜ், கான்கேவ் டு கன்வர்ஜ். 2 பேரும் ஈக்குவலா இருந்தா FL by FA equal to infinity. எங்கேயுமே கன்வர்ஜ் ஆகாது, எங்கேயுமே டைவர்ஜ் ஆகாது. ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டி. யோசிச்சு பாரு, ஃபோக்கல் லென்த் என்ன பாரு? ஃபோக்கல் லென்த்னா அட் ஃபோக்கஸ் வரணும். ஆனா அட் ஃபோக்கஸ்க்கே வராது. அது மாட்டு நேரா போயிட்டே இருக்கும். 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் அது மாட்டு ரே எவ்வளவு தூரம் போகுதோ போயிட்டு இருக்குமே தவிர எங்கேயும் கன்வர்ஜ் ஆகாது, டைவர்ஜ் ஆகாது. இதுக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்களோ எனக்கு தெரியாது. கண்டிப்பா படிச்சாங்க. ரைட். ஒரு ஷார்ட் கொஸ்டின் ஒண்ணு முடிஞ்ச நாளைக்கு யாருக்கும் சொல்லி கொடுத்துரு. கவனிங்க. கரெக்டா கிளாஸ் இஸ் பிளேஸ்ட், அதாவது லென்ஸ் இஸ் பிளேஸ்ட், தெளிவா அவங்க வாட்டர்னு சொல்லிட்டாங்க. வாட்டர்ல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஏர்ல இருக்கும் பொழுது ஃபோக்கல் லென்த் 10 சென்டிமீட்டர். கேர்ஃபுல்லா கவனி. இதே லென்ஸை போயிட்டு ஏர்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்ல பிளேஸ் பண்ணியிருக்கும் போது கரெக்டா 10 சென்டிமீட்டர்ல ஃபோக்கஸ் ஆகுது. ஏர்ல இருக்கும்போது 10 சென்டிமீட்டர். லிக்விட்னு சொன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்கணும். அவங்க தெளிவா வாட்டர்னு சொல்லிட்டாங்க. வாட்டரோடது 4/3 இல்ல, ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர், சாரி, வாட்டர் வந்து 4/3. இந்த சம்மை சால்வ் பண்ணாமலேயே நம்மளால ஆன்சர் டிக் பண்ண முடியும். கரெக்டா 40 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். எப்படி சார்? வாட்டர்னாலே கரெக்டா வாட்டர்னாலே ஏர்ல என்ன கொடுத்துருக்காங்களோ இன்ட்டு 4. காதல விழுதா? நம்ப மாட்டோன்னு ஒரு வேளை நீ சொன்னா இப்ப நம்புவீங்க பாருங்க. ஃபோக்கல் லென்த் ஆஃப் வாட்டர் பை ஏர், கிளாஸ் ஏர், ஏர். திரும்ப இத்தனை முறை எழுதுறதுக்கு காரணம் உன் கண்ணு பாக்குது, பக்கத்துல நோட்ல 2-3 டைம் எழுதி பாக்குற. ஸோ அதனால ஷியரா என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். கிளாஸ் பை வாட்டர் -1. நீங்களே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3/2 -1.
3/2 4/3 -1 1/2 9/8 -1 உணர முடியுதா உங்களால? ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 1/2 9/8 1/8 கீழே 4. உங்களுக்கு தெரியுமா வாட்டர் அப்படின்னாலே ஷியரா 4 தான். FW இதுதான் வந்து கிளாஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு சிம்பிள் இருக்கு ஷார்ட் இருக்கு இது யாருக்குமே தெரியாது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த கதையெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சொல்றது எனக்கு முன்னாடி பார்த்த ஆட்கள்லாம் எதுவுமே பிசிக்ஸ்ல ஷார்ட் இருக்குலாம் கிடையாது. என்ன இந்த இடத்துல நான் வந்துட்டு சொன்னா பாருங்க டேரக்டா சொல்லிட்டேன் ஷார்ட் இருக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணுவோம் பொய் சொல்றேன்னு அர்த்தம் ஏமாத்துறேன்னு அர்த்தம். எல்லாம் ஃபார்முலா போட்டு தான் வரும், எல்லாம் டெரைவ் பண்ணி தான் வரும். இதுல ஷார்ட் இருக்குன்றது என்ன தெரியுமா அவங்க புரிஞ்சுக்கிற விதம். இப்ப வாட்டர்ல வச்சுட்டாங்களா இன்ட்டு 4 நான் புரிஞ்சுக்கிறேன் பாரு அதுதான் ஷார்ட் இருக்கு. ஷார்ட் இருக்கு கூட கிடையாது பாரு அது ஸ்மார்ட்னஸ். ஆனா பிசிக்ஸ்ல இவ்வளவு ஷார்ட் இருக்கு எனக்கு தெரியாது கூட ஏமாத்திட்டு போனோம் வச்சுக்கோங்க. எதுவுமே அப்படி கிடையவே கிடையாது. சப்ஜெக்ட் நீட்டா தான் படிக்கணும், மேல இருந்து தான் கீழே படிக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட புரிதல் தான் அந்த எளிமையா எழுதக்கூடிய அந்த விஷயம். ரைட்டா? இப்போ யாராவது அப்படி சொன்னாங்கன்னா நம்பின உட்காந்துருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ சால்வ் பண்ணாதான் FW/FA = 4ன்னு தெரியும். அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க 4 × FA வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க 40 சென்டிமீட்டர். இப்போ கேர்ஃபுல்லாக கவனிங்க. வாட்டர்ல வச்சிருக்கும் பொழுது 80 சென்டிமீட்டர். அப்ப ஏர்ல என்னவா இருக்கும்? உங்க பதில் என்னப்ப? 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர். இங்க பாருங்க focal length of water by focal length of air equal to 4ன்னு தெரியும். வாட்டர் 18 தெரியும். யார் கேட்குறாங்க? அப்ப 80/4 ஏர்ல 20. எங்க மல்டிப்ளை பண்ண எங்க டிவைட் பண்ண பார்த்துக்கோ. வாட்டரா இருந்தா ஷியோரா இதான் ஆன்சர். மற்றபடி வேற ஏதாவது லிக்விட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க மேனுவலா தான் சால்வ் பண்ணணும். இங்க பாருங்களேன், இங்க பாருங்க. ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளிசரின் GIன்னு எடுத்துக்கிறேன். 5/3ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு லென்ஸ் எடுத்துட்டு போயிட்டு கிளிசரின்ல பிளேஸ் பண்றாங்க. இது கிளாஸ், இது கிளிசரின். இப்போ எப்படி சார் எழுதுறது? கிளிசரின் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர்ல, கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் -1, இங்க கிளாஸ், இங்க கிளிசரினுக்கு GIன்னு எழுதிக்கிற -1. அப்படியே பாருங்க மேல 3/2 -1 உங்களுக்கு புரிஞ்சிருச்சாலும் 1/2. கிளாஸ் 3/2 5/3 -1. இப்போ 1/2 9/10 -1 1/2 -1/10 ரைட்டா 5. ஏன்னா இந்த இடத்துல யார் அதிகமா இருக்கா? லிக்விட் தான் அதிகமா இருக்கு. ஆன்சர் நெகட்டிவ்ல வந்திருக்கு. நேச்சர் ஆஃப் லென்ஸ் ரிவர்ஸ். அப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் கிளிசரின் பை ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏர் வேணும்னா இந்த இடத்துல -5. யார் கண்டிப்பா கொடுத்துருக்க போறாங்க? கிளிசரின் கண்டுபிடிக்கும். பை எப்பா பார்த்தாலும் கேட்கிற சம்பள் அழுத்து போயிருப்பாங்க. அவ்வளவு ரேஆப்டிக்ஸ்னாலே எல்லா கொஷின் செட்டருக்கும் செகண்டா ஞாபகம் வருது இந்த சம்ம. அப்ப ஃபர்ஸ்டா ஞாபகம் வருது காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ். நேத்து கூட ஜோகினி அமைச்சிருந்த சம்ம லென்ஸ் வித் மிரரு, லென்ஸ் வித் லென்ஸ், மிரர் வித் மிரரு. இந்த மாதிரி காம்பினேஷன் ப்ராப்ளம் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அடுத்தது இந்த மாதிரி தண்ணிக்குள்ள வைக்கிறது, லிக்விட்குள்ள வைக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் அடுத்த கொஷின். கேர்ஃபுல்லா இருக்கணும். பாசிட்டிவா இருந்தா நேச்சர் ஆஃப் லென்சஸ் சேம், நெகட்டிவா இருந்தா நேச்சர் ஆஃப் லென்சஸ் ரிவர்ஸ். இன்ஃபினிட்டி எப்ப ஈக்குவலா இருந்தா இன்ஃபினிட்டி. சம்மும் கேட்பாங்க. கத்துக்கிட்டீங்களா? பை எல்லாருக்கும் கிளியர் தான்? யாருக்காவது திரும்ப சொல்ற மாதிரி ஃப்ரம் அபில இருந்து விஜய் வரைக்கும் கிளியர் தானே எல்லாருக்குமே? ஓகே. அடுத்தது டவுட்னா வாயை திறந்து கேளு. இது உன் கிளாஸ், உனக்காக வேலை செய்யறது. அதுக்கு தான் நீ காசு கொடுக்குற. அதை விட்டுட்டு நான் ஏன் கேட்கணும், எதுக்கு கேட்கணும்லாம் உட்காந்துடக்கூடாது. சரிதா? ஒரு வீட்டுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வராங்க அப்படின்னா பக்கத்துல நின்று எவ்வளவு வேலை வாங்கிப்பேன் சொல்லு. அப்ப அப்ப அதுக்காக போயிட்டு சார் நீங்க போய் அதை எடுத்துருவாங்க இதை எடுத்துருவாங்கன்னு சொல்லக்கூடாது. நான் 100 ரூபாய் நீ கொடுத்தனா 500 ரூபாய் கத்துக்கணும். கத்துக்கிறது அவ்வளவு நல்லா கத்துக்கணும். ஏன்னா முழுக்க முழுக்க உங்க அப்பாவோட உழைப்பு. 1 ரூபி கூட வீணாகக்கூடாது. ரைட்டப்பா? அதுல நான் நேர்மையா இருக்கேன், நீயும் அதே நேர்மையோட கத்துக்க. ஏன் நடுவில் இந்த மாதிரி வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க சார்? நீ கேட்கறது அத்தனையும் எனக்கு புரியுது. என்னப்பா ஒரு சின்ன பயம், ஐயோ நம்ம சொல்லி கொடுத்தது எங்கேயாவது பசங்க கேட்காத விட்டாங்களோ அப்படின்ட்டு. அதனாலதான் நடுவில் ஏதாவது லொடன்னு பேசிக்கிட்டு உன்னை திருப்பி உள்ள இழுத்துட்டு வர்றதுக்கு ஏதாவது வளரிக்கிட்டே இருக்கிறது.
கிளாஸ் ரூமா இருந்தா உங்க அண்ணா பார்த்து பேசுவேன், நீ கவனிக்கிறியா இல்லையான்னு தெரிஞ்சுப்பேன், கேட்கிற கேள்வியை வச்சு புரிஞ்சுக்கிட்டு தான் இல்லையான்னு எல்லாத்தையும் நான் புரிஞ்சுப்பேன். எனக்கு முன்னாடி ஒரு உயிரற்ற பொருள் தான் இங்க உட்காந்துருக்கு, அதுக்குள்ள 20 உயிருள்ள ஜீவன் இருக்கீங்க. அப்ப பேசும்பொழுது அந்த மாதிரி தான் ஆன்லைனை கொண்டு போக வேண்டியதா இருக்கு. ரைட்டா? ஸோ எல்லாமே உனக்கு வந்து சேரும் நம்புறேன். ஒருவேளை புரியலன்னா நம்ம சார் தான், நான் தான் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு தாராளமா புரியல கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு யாரும் டவுட் கேட்ட பழக்கமே தெரியறதே கேட்டா எங்களுக்கு டவுட்டே வரல சார், எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனா மார்க் கேட்டா மார்க் மட்டும் வராது, ஏன்னா டவுட் வேற மார்க் வேற இல்ல. ரைட். இப்ப நானா பேசி நானா சிரிச்சுக்கிட்டு அடுத்தது நானா போலாம், நானா போயிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? ஏன்னா நீ வாயை திறக்க மாட்டேன். ஓகே, ஸோ லென்ஸ் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டு இருக்கும். இன்னும் நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்கு. மேக்னிஃபிகேஷன் போயிடலாமா? இந்த செஷனோட எண்ட்ல உங்களுக்கு சூப்பரான கொஷின் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் சொல்றீங்கன்னு செக் பண்றேன். மேக்னிஃபிகேஷன் எப்பவுமே மேக்னிஃபிகேஷன்னாலே காலங்காலமா நம்ம படிக்கிறது ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். மைனஸ் ஆஃப் வி பை யூன்னு படிச்சா மிரரோடது, இங்க மைனஸ் போடல, பிளஸ் வி பை யூ லென்ஸோடது. நான் அன்னைக்கே சொன்னேன், மிரருக்கு மைனஸ் இருக்கும், லென்ஸுக்கு மைனஸ் இருக்காது. அடுத்தது எஃப் பை எஃப் மைனஸ் யூவா இருந்தா மிரரோடது, பிளஸ் யூவா இருந்தா லென்ஸோடதுன்னு அங்கேயே சொல்லி கொடுத்தேன். நாலாவது ஃபார்முலா மட்டும் மாறாது, எஃப் மைனஸ் வி பை எஃப். இது மேக்னிஃபிகேஷன். ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு நான் சொல்லி தந்துடுறேன். ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், வி பை யூ, இது டைரக்டா மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. அதாவது ஹைட் ஆஃப் த இமேஜுக்கும் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்கும் வி வந்து இமேஜோட டிஸ்டன்ஸ், யூ வந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். பிளஸ்ல இருந்தா லென்ஸோடது, இங்க ஒரு மைனஸ் போட்டிருந்தா மிரரோடது. கரெக்டா பதில் சொல்லணும். இது மிரர்னு எழுதுறீங்க. height of the image by height of the object minus of v by u, f by f minus u, f minus v by f. நாலாவது ஈக்குவேஷன் ரெண்டுத்துக்கும் சேமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டுத்துக்கும் சேமா தான் இருக்கும். மிரர்ல மட்டும் மைனஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். லென்ஸ்ல பிளஸ் இருக்கும், பிளஸ் இருக்கும். குழப்பிக்காத. நான் ரொம்ப தெளிவா கம்பேர் பண்ணியிருக்கேன். height of the image by height of the object. fourth equation சேமா இருக்கும், f minus v by f, f minus v by f. இது எப்பவுமே செகண்ட் நீயே ஞாபகம் வச்சுக்கோ, இது தேர்ட் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, இது ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ. செகண்ட் மைனஸ் v by u மிரர், பிளஸ் v by u லென்ஸ். தேர்டு மிரரா இருந்தா f by f minus u, மிரரா இருந்தா f by f minus u, லென்ஸா இருந்தா f by f plus u. ரைட்டா? ஓகே, இது எப்படி வந்ததுன்னு சொல்லி கொடுக்க. m equal to v by u தானே. 1 by f equal to 1 by v minus 1 by u. இது லென்ஸ்ன்றதுனால லோ லெஸ் மைனஸ். எனக்கு இப்போ v மட்டும் வேணும். 1 by v 1 by f plus 1 by u. உணர முடியுதா? இது இந்த பக்கம் வந்துருச்சு. 1 by v u plus f uf uf u plus f m uf u plus f u போயிடுச்சா? அப்ப m வந்து f by f plus u. ஒத்துக்கிறீங்களா? ஸோ மேக்னிஃபிகேஷன் லென்ஸோடது எஃப்பும் யூவும் இருந்தா நீங்க எப்படி மிரர்ல சம் போட்டீங்களோ அதே தான் இங்கேயும். m equal to f by f plus u. இதே ஈக்குவேஷன் நீங்க இங்க u எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி m வேணும்னா f minus v by f. இப்ப நம்ம v சப்ஸ்டிட்யூட் பண்ணதுனால u வச்சு கிடைச்சது. இதே u சப்ஸ்டிட்யூட் பண்ணா v வச்சு கிடைக்கும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ மேக்னிஃபிகேஷனோட 4 ஃபார்முலா ஒரே ஒரு டைம் மிரருக்கும் லென்ஸுக்கும் சொல்லிட்டு அடுத்த டாபிக் போங்க சார். மிரரா இருந்தா நான் எழுதுறதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்திக்கோ எல்லாரும். மிரரா இருந்தா மைனஸ், மிரரா இருந்தா மைனஸ். இங்க வழக்கம் போல ஒன்றும் மாறாது. லென்ஸா இருந்தா
height of the image by height of the object plus v by u, f by f plus u, f minus v by இவ்வளோ கிளாரிட்டி கொடுத்துருக்கேன், நல்லா படிச்சுக்கோ. வழக்கம் போல சைன் கன்வென்ஷன் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தனோ அதே தான். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லென்ஸ், u வந்து ஷியரா நெகட்டிவ். focal length of convex positive, focal length of concave negative, height of the image, height of the object above the principal axis positive, below the principal axis negative. image ஒருவேளை ரைட் சைடில் இருந்தா பாசிட்டிவ், ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்ல இருந்தா நெகட்டிவ். இதெல்லாம் தெளிவா சைன்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஒரு சம் ஒன்று போட்டுருவோமா? ஃபார்முலா இதான், 1/f = 1/v - 1/u, இதான் ஃபார்முலா. இப்போ ஒரு கான்வெக்ஸ் எடுத்துக்கிட்டேன், இதோட ஃபோக்கல் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், ஃபோக்கல் லென்த் 10 சென்டிமீட்டர், ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லென்ஸ் 20 சென்டிமீட்டர், இமேஜோட டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். சும்மா சாதாரணமா என்ன சம் இது, இந்த சம்மெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் இதுக்குள்ளார டீட்டெயில்டா நீங்க போகணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 1/10 = 1/v தெரியாது, மைனஸ். சரி, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, நான் ஒரு மைனஸ் போடணுமா? நாங்க போய் என்கிட்ட சண்டை போடக்கூடாது. இந்த மைனஸ் ஃபார்முலா மைனஸ், இந்த மைனஸ் சைனோட மைனஸ். அப்ப 1/10 1/v. பழகிற வரைக்கும், ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு பார்த்துக்கோ. நீ ஒரு நாள் நல்ல ட்ரெயின் ஆயிடுவு, அந்த நேரத்துல டைரக்டா போட கத்துக்கோ. 1/v 1/10 1/20, 20 - 10/200, 10/200. திருப்பி போட்டா இமேஜ் வருது, பிளஸ்ல ஆன்சர் 20. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட் இங்க இருக்குன்னா இமேஜ் இங்க இருக்கும், ரைட் சைட்ல இருக்கும். ரைட்டா? ஏன்னா ஃபோக்கஸ் வந்து 10, அப்ப இங்கேயும் ஃபோக்கஸ் வந்து, இப்போ 2 ஃபோக்கஸ் இருக்கும், ஒன்று f1 இருக்கும், இன்னொன்று f2 இருக்கும். அப்போ ஆப்ஜெக்ட் 20 சென்டிமீட்டர்னா இமேஜும் 20 சென்டிமீட்டர்ல தான் இருக்கு, ரைட் சைட்ல இருக்கிறதுனால பிளஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படிதான் அந்த சம்மா நீங்க ஆரம்பிக்கணும். ஒருவேளை ரைட், ஸோ இப்போதான் மேக்னிஃபிகேஷன் முடிச்சிருக்கோம் இல்லையா? இது வந்து வெறும் டிரான்ஸ்வர்ஸ். லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன் பொறுமையாக கவனிங்க, டீட்டெயிலாக எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துறேன், கொஞ்ச நேரம். ஓகே, லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன். போர் அடிச்சா என்கிட்ட சொல்லிடு, சொன்னா மட்டும் என்ன பண்ண போறேன், திருப்பி அப்படி நடத்த வேண்டியதான் ஜாலியா. லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன். லாங்கிடியூடினல்னா இவ்வளோ நேரம் ஆப்ஜெக்டை நேராக வச்சிருந்தோம், டிரான்ஸ்வர்ஸாக வச்சிருந்தோம், பர்பெண்டிகுலரா. இமேஜ் நமக்கு இதே மாதிரி கிடைச்சிது. ஹரிசாண்டலா பிளேஸ் பண்ணா லாங்கிடியூடினல். அப்போ மேக்னிஃபிகேஷன் மிரருக்கு என்ன பார்த்தீங்களா அதே தான், v2 - v1 by u2 - u1. ஒன்றும் இல்லை, லென்த் ஆஃப் த இமேஜ் பை லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். மேலே லென்த் ஆஃப் த இமேஜ் பை லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதுவே ஆப்ஜெக்ட் ரொம்ப ஸ்மாலரா இருந்தா, ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? m - -dv by du வந்து மிரரோடதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் வச்சுக்கோ, மிரர்னா இங்க மைனஸ் இருக்குன்னு சொன்னேன். பிளஸ் போட்டா லென்ஸோடது. இது ஃபார் ஸ்மால் ஆப்ஜெக்ட். dv by du = m². இதெல்லாம் சம் எப்படி அப்ரோச் பண்ணணும், இன்னும் உனக்கு நல்ல டீட்டெயில்டா கற்றுக் கொடுக்கணும். இப்போதைக்கு ஃபார்முலா இன்ட்ரோ தான் பேசிட்டு இருக்கோம். கத்துக்கிட்டீங்களா? ஏரியல் மேக்னிஃபிகேஷன் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் போர்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம், காம்படிட்டிவ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா போதும். இந்த ஏரியாலாம் சொல்றேன். ஏரியல் மேக்னிஃபிகேஷன், ஏரியா ஆஃப் த இமேஜ் பை ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட். -m² இருந்தா மிரரோடது, +m² இருந்தா லென்ஸோடது. உனக்கு புரியுதா? நான் கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது மறக்க மாட்டேன். மிரர்ல பெரும்பாலும் மைனஸ் தான் இருக்கு பாருங்க. ஃபார்முலால தான் மிரர் மேக்ஸிமம். பட் இந்த மாதிரி மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாலலாம் மிரர் வரும்போது நிறைய மைனஸ் வரதை நீங்க கவனிப்பீங்க. அதனால உனக்கு தெளிவு கிடைக்கணும்னா நீ தான் ஒரு டைம் எழுதி பார்த்துக்கணும். ஏரியல் மேக்னிஃபிகேஷன் ஞாபகம் இருக்கா? மிரர்ல வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் சொல்லி கொடுத்தேன்ல, இதே பிளேன் மிரரா இருந்தா சேம்
வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் ஆப்ஜெக்டா இருந்தா 2 டைம்ஸ். இங்க மிரர்ல வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் பை வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு மைனஸ் எம் ஸ்கொயரா இருந்தா மிரர், பிளஸ் எம் ஸ்கொயரா இருந்தா லென்ஸ். அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு கம்பேரிசன் டேபிள் போட்டா நீ தெளிவா ஆயிடுவ. கேட்கும் பொழுது எல்லாருமே பதில் சொல்ல கத்துக்கணும். பதில் இந்த பக்கம் ஃபுல்லா மிரர் எழுதிக்கிறேன், இந்த லாஸ்ட் பேஜை மட்டும் படிங்க. இந்த பக்கம் ஃபுல்லா லென்ஸ் எழுதிக்கிறேன். மேக்னிஃபிகேஷன் height of the image by height of the object minus of v by u, f minus f by f minus u, f minus v by f. ஓகே, லென்ஸோடது படிங்க என் கூடவே. plus v by u, f by f plus u, லாஸ்ட் மட்டும் மாறாது, f minus v by f. velocity of image equal to minus m square times of velocity of object. Velocity of image equal to plus m square times of velocity of object. Area of image equal to minus m square times of area of the object. Area of image equal to plus m square times of area of the object. For small object, minus m square. For small, plus m square. இதை சேஞ்ச் ஆகாம இருக்குன்னா அது இவன் தான். மேக்னிஃபிகேஷன் length of the image v2 minus v1 by u2 minus u1. இங்கேயுமே அதே தான், v2 minus v1 by u2 minus u1. இப்போ எல்லாருக்குமே கிளியரா? மேக்னிஃபிகேஷன் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பார்த்துக்கோ, அப்படி ஒரு 30 செகண்ட் டைம் எடுத்துக்கும். எங்கெல்லாம் மைனஸ் வருது செக் பண்ணு. சீக்கிரம். ரைட், புரியுங்களா? பை இதுதான் நீங்க சம் போட போறீங்க. மிரரா லென்ஸான்றது கம்பேர் பண்ணி இன்னைக்கு நீ தெளிவா இருப்ப. யோசிச்சு பாரு, எக்ஸாம் ஆல் அன்னைக்கு 30 லெசன்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் உன் தலையில இருக்கும். கரெக்டா? அப்படின்னா எது பிளஸ் எது மைனஸ்ன்ற கன்ஃபியூஷன் ரொம்ப பேர். இன்னும் கேட்டா பக்கத்துல பயாலஜி வேற, இன்னும் கேட்டா பக்கத்துல கெமிஸ்ட்ரி வேற. கரெக்டா? அப்போ இவ்வளவும் தெளிவு இருக்கணும்னா கம்பேர் பண்ணி படிக்கணும். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கணும். சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. அடுத்தது உனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் இமேஜ் ஃபார்மேஷன். அதையும் முடிச்சோம் அப்படின்னா லாஸ்ட் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். ஸோ பதில் சொல்லிட்டீங்கன்னா உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அதே நாளைக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சுத்தமாக நெரிக்கிறேன். அப்புறம் கடகடன்னு அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம். பட் கம்மிங் தேர்ஸ்டேலேருந்து 10th to 11th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. வேற வீட்டில் தம்பி, தங்கை, அக்கா இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா திருப்பி சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? எல்லா பேரண்ட்டு கேட்டதுனால இப்பயே அது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஈவன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே மண்டே டியூஸ்டே 2 நாளும் கெமிஸ்ட்ரி. உங்களுக்கு அப்படியே மாறி இருக்கும். நீங்கள் 3 நாள் என்கிட்ட இருப்பீங்கல்ல, 2 நாள் அடுத்த 2 நாள் கெமிஸ்ட்ரி. அப்படியே மாறி இருந்ததுன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மாறி மாறி இருக்கும். ரைட், நான் போகும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கவனிங்க. அடுத்தது இமேஜ் ஃபார்மேஷன். முதல்ல கான்வெக்ஸ் கற்றுக் கொடுத்துறேன். எப்படி மிரருக்கு படிச்சிங்களோ அதே தான் இமேஜ் ஃபார்மேஷன். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கான்கேவ் மிரருக்கு என்னெல்லாம் ஆன்சர் வந்ததோ அதுதான் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு வரப்போகுது. கான்கேவ் மிரரில் எல்லாமே சேம் சைடில் கிடைக்கும், கான்வெக்ஸில் அடுத்த பக்கமாக கிடைக்கும். உனக்கு புரியலன்னா இன்னும் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருந்தால் இமேஜ் அட் எஃப், இங்கே இருந்ததுன்னா கொஞ்சம் இங்கே இருக்கும். அட் சின்னா அட் சி, சிக்குள்ள வெளியில். அட் எஃப் இன்ஃபினிட்டி, இங்கே இருக்கும்போது மட்டும்தான் பிஹைண்ட் த மிரர். ஞாபகம் இருக்கா? இது வந்து கான்கேவ் மிரரோட. என்ன கான்கேவ் மிரரில் எல்லாமே கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படியே பொருந்தும். எம் நெகட்டிவ், ரியல் அண்ட் இன்வெர்டர் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனால் இது சேம் சைட்லேயே கிடச்சிரும் இமேஜ், லாஸ்ட் கேஸை தவிர. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே பாரு, ஆப்ஜெக்ட் இங்கே இருந்தால் இமேஜ் இங்கே இருக்கும். திரும்ப ஆப்ஜெக்ட் உள்ளே போனால் இமேஜ் வெளில போகும். எல்லா ஆன்சரும் அதே தான்.
ஆப்ஜெக்ட் உள்ள போனா இமேஜ் வெளியில போகும். இங்க ஆப்ஜெக்ட் உள்ள போனா இமேஜ் அதே டைரக்ஷன்ல வெளில வரும். தெரியுதா உங்களுக்கு? ரோட்ல போற மாதிரி. இங்க கிட்ட போக போக தூரமா போகும். ரைட், எல்லாத்தையும் ரொம்ப அழகா தெளிவுபடுத்துறேன். ஸோ பிசிக்ஸ் நல்லா கத்துக்கணும்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கும், யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும். ரைட், கேஸ் 1 பார்த்துலாமா? ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில இருக்கு. அப்ப இமேஜ் எங்க இருக்கும்? ஷியரா அட் எஃப். மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ். மேக்னிடியூட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். நேச்சர் என்னவா இருக்கும்? ரியலா இருக்கும், இன்வெர்டடா இருக்கும். ரைட்டா? ஸோ டயக்ராம் போட்டு காட்டுற பாருங்க. இது ஸோ அழகா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸு. உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி parallel ரே வந்தாலே ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ இருக்கு, அப்ப parallel ரே வருது. அப்ப இது அந்த பக்கமா இருக்கிற எஃப். இப்ப என்ன ஆகும்னா இந்த பக்கம் இங்க போயிட்டு இமேஜ் ரொம்ப குட்டியா ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்ப ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, இமேஜ் அட் எஃப் அந்த பக்கம். ஏன் சரி நெகட்டிவ் போட்டிருக்கீங்க? மேக்னிஃபிகேஷன் ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஹைட் ஆஃப் த இமேஜ் லேட்ரலி இன்வெர்டடா இருக்கு, கீழே இருக்கு, நெகட்டிவ். ஹைட் ஆஃப் த இமேஜ் ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ், நெகட்டிவ் பை பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்ப மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ். ஹைட் ஆஃப் த இமேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு 1 சென்டிமீட்டர் வச்சுக்கலாமா? ஆப்ஜெக்ட் ஒரு 100 சென்டிமீட்டர் வச்சுக்கலாமா? அப்ப 0.000, அதனால 1 விட ரொம்ப கம்மியா இருக்கு. எப்பெல்லாம் தலைகீழ இருக்கோ அதெல்லாம் ரியல் தான். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் இதோட நேச்சர் ஃபர்ஸ்ட் 5 கேஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட், மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ் தான். ஆப்ஜெக்ட் டு இமேஜ் தான் இடம் மாறும், சைஸ் மாறுமே தவிர ஃபர்ஸ்ட் 5 கேஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட் தான், மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ் தான். ரைட்டா? செகண்ட் கேஸ் பார்த்துலாமா? ஒரே இந்த இடத்துல கான்வெக்ஸ் லென்ஸ், அங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொன்னீங்கல்ல, அதுதான் இங்க 2f. அப்ப இது f, இது 2fன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் கரெக்டா 2fல இருக்கு, சாரி between infinity and 2f, between infinity and 2f. ரைட்டா? ஸோ ஒரு டைரக்டா ஒரு ரே போயிட்டு பட்டு கன்வர்ஜ் ஆகும் இந்த இடத்துல between f and 2f. அதே மாதிரி at o வழியா ஒரு ரே ஒன்று போகும். இப்படிதான் அந்த ரே டயக்ராம். அப்போ ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் between infinity and 2f, image between f and 2f, magnification ஷியரா நெகட்டிவ், மேக்னிடியூட் 1 விட கம்மியா இருக்குமே தவிர ரொம்ப கம்மியா இருக்காது, நேச்சர் ஷியரா ரியல் தான், இன்வெர்டட் தான். இது செகண்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டி, மிரர்ல சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு படிச்சோம், இங்க இன்ஃபினிட்டி அண்ட் 2f. அடுத்தது ஆப்ஜெக்ட் at 2f. அப்ப இமேஜ் என்னவா இருக்கும்? டக்குன்னு சொல்லுங்க பே. அங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு இமேஜ் எங்க இருந்தது? சார். அப்ப இங்க 2f னா 2f தானே. ஆப்ஜெக்ட் at 2f னா இமேஜ் at 2f தான், சைஸும் சேம் தான், சேம் சைஸ், மேக்னிஃபிகேஷன் 1 நெகட்டிவ் தான், ஏன்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் தான். எல்லாமே டைரக்டா ஒரு ரே போட்டு காட்டணும், அதே மாதிரி ஓ வழியா ஒரு ரே போட்டு காட்டணும். ரே டயக்ராம்ல ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, ஏன்னா நான் கண்ணா பின்னான்னு போட்டுன்னு இருக்கேன், நீங்க அழகா ஸ்கேல் பென்சில் வச்சுலாம் போட்டு பார்த்துக்கோ. at 2f மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ் 1 முடிஞ்சு போச்சா? இங்க f இருக்குல்ல, இங்க f இருக்குல்ல. ஓகே, அடுத்தது நீயே பார்த்துக்கோ. ஆப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் நவுந்து வந்துடும். சரி, இன்னும் கொஞ்சம் நவுந்து வந்துடும். எங்கப்பா வந்துடும்? இங்க பாரு, between 2f and f. Object is placed between 2f and f. Object is placed between 2f and f. இந்த இடம் 2f, இந்த இடம் f. Object is placed between 2 and f. இந்த இடம் வழக்கம் போல 2f ஆயிடுச்சு.
இது இன்ஃபினிட்டினா இமேஜ் between 2f and infinity இல்லைன்னா beyond the 2f ன்னு சொல்ல கற்றுக்கணும். என்ன சார் இது இமேஜ் பெருசாக போயிடுச்சு, அப்போ மேக்னிஃபிகேஷன் ஷியரா நெகட்டிவ் தான், ஏன்னா இன்வெர்டட். மேக்னிடியூட் மட்டும் கிரேட்டர் தென் 1, ரியலு இன்வெர்டட் இதோட நேச்சர். அந்த பக்கம் இருக்கிறதுனால ரியல் அண்ட் இன்வெர்டட் ஆர் அண்ட் ஐன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் 2f and f, இமேஜ் பியாண்ட் த 2f. அடுத்து போலாமா? அடுத்த கேஸ்ல இப்ப ஆப்ஜெக்ட் எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஆப்ஜெக்ட் இப்ப எங்க போகுது? 2f தாண்டி போயிடுச்சு இல்ல, ஆப்ஜெக்ட் எங்க இருக்கணும்? ஏன் பேச மாட்டேற? ஆப்ஜெக்ட் எஃப்ல இருந்தா இமேஜ் எங்க இருக்கணும்? இன்ஃபினிட்டில இருக்கணுமா? ஸோ மேக்னிஃபிகேஷன் கண்டிப்பா நெகட்டிவ், மேக்னிடியூட் 1 விட ரொம்ப கம்மியா இருக்கும், இதுவும் ரியல் தான், இன்வெர்டர் தான். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். கான்கேவ் மிரரோட ஃபர்ஸ்ட் 5 கேஸும் கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபர்ஸ்ட் 5 கேஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன மிரர்ல சேம் சைடில் கிடைக்கும் இமேஜ், இது ரைட் சைடில் கிடைக்கும். லெஃப்ட்ல ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா ரைட் சைடில் இமேஜ் இருக்கும். கற்றுக்கிட்டீங்களா? இந்த கேஸ் தான் எப்பவுமே ஸ்பெஷல் கேஸ். ஆறாவது கேஸ் கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் லென்ஸ். இங்க பாருங்க, இது எஃப். ஆப்ஜெக்ட் இங்க இருந்ததுன்னா இமேஜ் சேம் சைடே கிடைச்சிரும். அப்ப மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவா சார்? ஆமா, ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டும் அபோவ் த பிரின்சிபல் ஆக்சிஸ், ஹைட் ஆஃப் தி இமேஜும் அபோவ் த பிரின்சிபல் ஆக்சிஸ், சேம் சைடு. அதனால தான் வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். ரே டயக்ராம் ஒழுங்கா போட்டு பார்த்துக்க. நான் ரே டயக்ராம் ஒழுங்கா போட்டு காமிக்கல உனக்கு. மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ் கண்டிப்பா 1 விட பெருசா தான் இருக்கும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாசிட்டிவ்னா நீங்க என்ன பார்த்து 2 கேள்வி கேட்கணும். 1 விட பெருசா இருக்கா, 1 விட சின்னதா இருக்கா? 1 விட பெருசா இருந்தா கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் லென்ஸ். கடைசி கேஸ் நல்லா இருந்துச்சா? மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ்னாலே ரியல் அண்ட் இன்வெர்டட். பதில் சொல்லுங்க. m = -1, m = -1.5, m = -0.5, m = +1.5. இந்த நம்பர் எல்லாம் எந்த மிரர் எந்த லென்ஸ்? எல்லாமே சொல்லுங்க. எல்லாமே என்ன மிரர் என்ன லென்ஸ்? என்னாச்சு உனக்கு? m ஓட வேல்யூ நெகட்டிவ்னா ரியல் அண்ட் இன்வெர்டட். ரியல் அண்ட் இன்வெர்டட்னா என்ன மிரர்? கான்கேவ் மிரர் சார். கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர்னா யாரு? லென்ஸ் என்ன? ஏன் குழப்பிக்கிற எல்லாமே? கான்கேவ் மிரர் ஏற்கனவே அங்க படிச்சிருந்தேன், யாரும் திருப்பி படிக்கல. திரும்பவும் சொல்றேன், மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ் பார்த்துட்டாலே அது 1 விட கம்மியா இருக்கு, 1 விட அதிகமா இருக்கு, அந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு வேணாம். நெகட்டிவ் பார்த்துட்டாலே ஷியரா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, கான்கேவ் மிரர்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியே ஆப்போசிட் லென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்வெக்ஸ் லென்ஸ். பாசிட்டிவ் பார்த்துட்டேன்னா கண்டிப்பா 1 விட அதிகமா இருந்தா கடைசி கேஸ். கான்கேவ் மிரரோட கடைசி கேஸ், கான்வெக்ஸ் லென்ஸோட கடைசி கேஸ். ரைட்டா? இப்ப நம்ம போறது கான்கேவ் லென்ஸுக்கு போறோம். இன்னைக்கு கிளாஸ்ல சொன்ன அத்தனை விஷயமும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். டைம் இல்லைன்னா சொல்லாத, நைட் உட்காந்து ஒரு டைம் படிச்சிரு. கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் மிரர். கான்கேவ் லென்ஸ்ல கான்வெக்ஸ் மிரருக்கு என்னெல்லாம் ஆன்சர் வந்துச்சோ அது கான்கேவ் லென்ஸுக்கு வரப்போகுது. ஒரே டயக்ராம்ல சொல்லி கொடுத்துறேன். இந்த மாதிரி டிரா பண்ணீங்கன்னா கான்கேவ் லென்ஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ். ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில இருந்ததுன்னா இமேஜ் ஷியரா அட் எஃப்ல இருக்கும். இன்ஃபினிட்டி அட் எஃப் சேம் சைட்ல இருக்கும். இன்ஃபினிட்டி அட் எஃப். ஆப்ஜெக்ட்
ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டில இருந்தா இமேஜ் வந்து அட் எஃப். வேற கலர்ல போட்டு காமிக்கிறேன். இது செகண்ட் ஆப்ஜெக்ட் between infinity and f. இது செகண்ட் பொசிஷன் பஸ். ஆப்ஜெக்டோட செகண்ட் பொசிஷன், இது ஆப்ஜெக்டோட ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது இமேஜோட ஃபர்ஸ்ட் பொசிஷன். இது ஆப்டிக்கல் சென்டர். இமேஜ் between f and o எங்க வேணாலும் இருக்கும். ரெண்டே ரெண்டு கேஸ் தான். ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டி, இமேஜ் ஷியரா அட் எஃப். ஆப்ஜெக்ட் நீ எங்க வேணாலும் வச்சுக்கோ. இன்ஃபினிட்டியில ஆரம்பிச்சு எஃப்க்குள்ள எங்க வேணாலும் வச்சுக்கோ. இப்போ ஓக்குள்ள எங்க வேணாலும் வச்சுக்கோ. ஆனா இமேஜ் between f and o தான். ரெண்டுமே மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ் தான். ஏன்னா பாருங்க, எல்லாருமே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல இருக்காங்க பாருங்க. மேக்னிடியூட் ஷியரா 1 விட கம்மியா இருக்கும். கவனி, எங்கெல்லாம் 0.5, எங்கெல்லாம் 0.7, எங்கெல்லாம் 0. பாசிட்டிவ்ல பாக்குறீங்களோ அப்பவே அது கான்கேவ் லென்ஸோடது, கான்வெக்ஸ் மிரரோடது. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ரைட். ஸோ ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இன்னொன்று ஈஸியாக சொல்லிக்கோ. இப்போ ஒரு கம்பேரிசன் போட்டுருவோமா? அவ்வளோதான், நீங்கள் முடிஞ்சிச்சு. ஒரு கொஷின் ஒன்று காட்டுறேன், சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். ஆல்மோஸ்ட் லென்ஸ் க்ளோஸாக நெருக்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ரெடியா இருக்கு? அதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன். இந்த ஐடியா தான் அந்த சம்ம உனக்கு சால்வ் பண்ண போகுது. இப்போ மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ்னு பார்த்துட்டிங்கனாலே கான்கேவ் மிரர். இது ஒன்று தான் உனக்கு ஞாபகம் இருக்கணும். கான்கேவ் மிரரா? சார் என்ன சொன்னாங்க? கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் அதே ஆன்சர் தான் சொன்னாங்க. மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவான்னு பாருங்க. இது நெகட்டிவ் பார்த்துட்டாலே ஆர் அண்ட் ஐ தான், வேற வழியில் ரியல் அண்ட் இன்வெர்டர் தான். பாசிட்டிவ் பார்த்துட்டாலே வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். பாசிட்டிவ் பார்த்தாலே வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். இப்போ இங்கே தான் உங்களுக்கு சிக்கல். மேக்னிடியூட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் 1 விட அதிகமாக இருந்தா சேம் தான், கான்கேவ் மிரர் தான், கான்வெக்ஸ் லென்ஸ் தான். கரெக்டா? இது எல்லாமே கான்கேவ் மிரரோடது, கான்வெக்ஸ் லென்ஸோடது. எம் ஒருவேளை 1 விட கம்மியா இருந்துட்டா அப்படியே மாத்தி எழுதிக்கோ, கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் லென்ஸ். பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொஷின் ஒன்று காட்டுறேன், யார் ஆன்சர் சொல்றேன்னு பாக்குறேன். முதல்ல ஒரு 30 செகண்ட் இதை படிங்க. பார்த்துருவோமா? ஓகே. ரே ஆப்டிக்ஸ். இப்போ எல்லாரும் கிளியர் தான் இந்த கான்செப்ட்? நியூமெரிக்கல் ஒரே நிமிஷம். சரி, உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன்ல. மேடல ஒரு கொஷின் தரேன். m = -1.5, m = -0.5, m = +1.5, m = +0.5, m = -0.75. வெயிட் பண்ணு, நான் என்னெல்லாம் கேட்குறேன்னு சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் நேச்சர், ரெண்டாவது மிரர், மூணாவது லென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னோட நேச்சர். ஃபர்ஸ்ட் ஒன்னோட நேச்சர் ரியல் அண்ட் இன்வெர்டட் சார். ரியல் அண்ட் இன்வெர்டட். மிரர் கான்கேவ். கான்கேவ். பை எல்லாருமே சொல்ல ட்ரை பண்ணு. லென்ஸ் கான்வெக்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ். செகண்ட் கேஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட் சார். மைனஸ் பிளஸ் பார்த்தாலே இது மட்டும் டக்குனு சொல்லுங்க. அடுத்த நேச்சர் சொல்லுங்க. +1.5. நேச்சர் மட்டும் சொல்லு. வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். ஃபோர்த் ஒன்னு வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். ஃபிஃப்த் ஒன்னு ரியல் அண்ட் இன்வெர்டட். செகண்ட் ஒன்னோட மிரர் சொல்லுங்க.
Concave, sir. Concave. கான்கேவ். தேர்ட் ஒன்னோட லென்ஸ் மட்டும் சொல்லு. Convex. கான்வெக்ஸ் லென்ஸ், அழகா சொன்னீங்க. ஃபிஃப்த் ஒன்னோட மிரர் மட்டும் சொல்லுங்க. Concave, sir. கான்கேவ். மிரர் மட்டும். Convex, sir. கான்வெக்ஸ் மிரர். ஃபோர்த் ஒன்னோடது தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப இதெல்லாம் கான்கேவ் லென்ஸ். ரைட். 2016ல இந்த மாதிரி ஒரு சம் கேட்டிருக்காங்க. எல்லாருமே குரூப் பாருங்க. ஷேர் இப்போ அதில் ஷேர் பண்ண மறந்துட்டு அதனால குரூப் பார்த்துருங்க. 2026 27 நீங்க ஒரே நிமிஷம். எல்லாருமே பார்த்துட்டு நானும் அதை எழுதிடுறேன். சம் நம்பர் 5 எல்லாரும் பாரு, பாஸ் பாரு. நீ சொல்லிட்டா ஜீனியஸ். m-2 m-1/2 m+2 m+1/2 p q r s ன்னு மேட்ச் பண்ணியிருக்காங்க. முதல்ல இருக்கிறது கான்வெக்ஸ் மிரர், ரெண்டாவது கான்கேவ் மிரர், மூணாவது ரியல் இமேஜ், நாலாவது வர்ச்சுவல் இமேஜ். ரைட்டா? இதை வந்து இந்த பக்கமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏ பி சி டின்னு எடுத்துருக்காங்க. நீ ஏக்கு என்ன வரணும், பிக்கு என்ன வரணும், சிக்கு என்ன வரணும், டிக்கு என்ன வரணும் மட்டும் தெளிவா சொல்லு போதும். சார் ஏ கியூ அண்ட் ஆர், பிக்கும் கியூ அண்ட் ஆர் சார். இல்ல ஒரே நிமிஷம். ஏக்கு கியூ ஆர். கியூவும் ஆரும். ஏன் கியூ ஆர்னா மைனஸ்ன்றதுனால கான்கேவ் மிரரா? கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். மைனஸ்ன்றதுனால கான்கேவ் மிரர், மைனஸ்ன்றதுனால ரியல் அண்ட் இன்வெர்டட். அப்படியா? ஆமா சார். ஓகே. பிக்கு வேற யாரா சொல்லு. சார் அதே தான் சார் வரும். அதே கியூ அண்ட் ஆர். கியூ அண்ட் ஆர். சிக்கு பிஎஸ் சார். சிக்கு பிஎஸ்ஆ? ஆமா சார். அப்படியா? மேக்னிஃபிகேஷன் எஸ் சொன்ன ரைட்டு. +1 +2 +2னா மேக்னிஃபிகேஷன் கிரேட்டர் தென் 1 தானே? கிரேட்டர் தென் 1 என்ன கேஸ்? இப்ப என்ன சொன்னேன்? எல்லாருமே நெகட்டிவா இருந்தா கான்கேவ் மிரர்னு சொன்னேன். பாசிட்டிவ் கிரேட்டர் தென் 1 இருந்தா என்ன மிரர்னு சொன்னேன்? Convex mirror, sir. அப்புறம் ஏன் மாத்தி சொல்றீங்க? கான்கேவ் மிரர் தானே. அப்ப இது Q and S ஆ? சிக்கு Q and S தானே பே? Yes, sir. ரைட். அப்ப ஃபோர்த் ஒன் ஆன்சர் சொல்லுங்க. P and S. கண்டிப்பா S. +1/2 <1 P and S. யாருமே வாயை திறக்க மாட்டீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை புரிய வச்சிருக்க உனக்கு. எங்கேயாவது சொல்றீங்களா? இங்க பாரு, நெகட்டிவா இருந்துச்சுனாலே ரியல் அண்ட் இன்வெர்டட் தான் கான்கேவ் மிரர். மிரர் எல்லாருக்குமே பாசிட்டிவ் வந்தாதான் உங்களுக்கு சிக்கல். கிரேட்டர் தென் 1 இருந்தா கான்கேவ் மிரரோட கடைசி கேஸ். அப்படியே மாத்தி எழுதிக்கோ லென்ஸுக்கு கான்வெக்ஸ். இதே மாதிரி செம்ம சந்திக்காம நீ போகவே மாட்டேன். கண்டிப்பா நிறைய சந்திப்பீங்க. பதில் சொல்லு. இது என்ன ஆப்ஷனு? ஏக்கு கியூ அண்ட் ஆர், பிக்கு கியூ அண்ட் ஆர், சிக்கு கியூ அண்ட் எஸ், டிக்கு பி அண்ட் எஸ். ஆப்ஷன் சி கரெக்டா இருக்கு பாருங்க. சரிதா? ரைட். ஒரே நிமிஷம். டைம் சரியா 8. இந்த ஒரு சம் மட்டும் சொல்லிட்டு ஓடி போயிரு. எம்மோட வேல்யூ +0.75, எம்மோட வேல்யூ +1.75, எம்மோட வேல்யூ -1.75, எம்மோட வேல்யூ +-1/2. இப்படி இருக்கட்டும். இது வழக்கம் போல் ஏபிசின்னு வச்சுக்கோங்க. நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். PQRS கான்வெக்ஸ் லென்ஸு, கான்கேவ் லென்ஸு, வர்ச்சுவல்
டைரக்ட், இங்க இன்வெர்ட். நீங்களே சொல்லிடுங்க. ஏ யாரா இருப்பா? PR sir. ஏக்கு பிஆரா PR இல்ல sir. கியூஆரா? இல்ல sir, R மட்டும். ஆர் மட்டும் தானா? ஆர் பிளஸ் வெர்ச்சுவல் டைரக்ட் கரெக்ட். எம் பிளஸ் 0.75 என்ன மிரர் என்ன லென்ஸ்னு யோசிங்க. Sir, QR. கியூஆர் அழகா சொன்னீங்க. அப்ப ஏக்கு கியூஆர், ஏ கால் வாங்க. எம் பிளஸ் 0.75னா கான்வெக்ஸ் மிரர். அப்படியே ஆப்போசிட் கான்கேவ் லென்ஸ். ஏக்கு கியூ அண்ட் ஆர். பி சொல்லுங்க பே. பிளஸ் 1.75 P and R. பி அண்ட் ஆர். நல்லா சொன்னீங்க பே. பி அண்ட் ஆர். சி சொல்லுங்க. சி மைனஸ் 1.75. PS. புரியல. P and S sir. பி அண்ட் எஸ். டி சொல்லுங்க. P and S sir. அதே பி அண்ட் எஸ். நீங்க இன்னும் இதுல தெளிவான மாதிரி என் புத்திக்கு படல. என்னதான் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, எவ்வளவு சூப்பரா இப்படி இருந்தா இந்த விஷயம், இப்படி இருந்தா இந்த விஷயம். ஆனா அவ்வளவு தெளிவில்ல. அன்னைக்கு மிரர் கூட ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்னைக்கு லென்ஸ்ல இந்த